பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் தொடர்ந்து இந்த காணொலியை கவனித்து கொண்டு வருகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு ஜட்ஜ்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒரு தீர்ப்பு, ஒரு நியாய தீர்ப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. முதலாவது ஆதாம்கிட்ட கேட்டார். ஆதாமே எங்கே இருக்கிறான்னு கேட்டார். நிர்வாணின்னு உனக்கு சொன்னது யாருன்னு கேட்டார். அறிவித்தது யாருன்னு சொன்னார். ஏன் இந்த விருட்சத்தின் கனியை புசித்தான்னா நீர் என்னோடு கூட இருக்கிற மனைவி தான் கொடுத்தான்னு சொன்னார். இப்போ மனைவியை கேட்கும்போது நான் சரியாக தான் இருந்தேன், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது அப்படின்றாரு. இப்போ அடுத்தால யார்கிட்ட போகணும்? தீர்ப்புக்கு யார்கிட்ட போகணும்? சர்ப்பத்திட்ட போகணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இப்படி செய்தபடியினால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் அப்படின்ட்டு ஒரு சாபத்தை கொடுக்குறார். யாருக்கு சாபத்தை கொடுக்குறாருன்னா வலு சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்ன சாபம் கொடுக்குறாருன்னா, நீ இந்த காரியத்தை செய்ததுனால என் ஜனத்தை என்னை விட்டு பிரித்ததுனால பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பா. என் பிள்ளைகளை என்னை விட்டு பிரிச்சிட்டால, என் பிள்ளைகளுக்கு நான் மாற்று வழி வச்சுருக்கிறேன், அது வேற விஷயம். ஆனால் நீ என்னை விட்டு பிரிச்சிட்டா பற்றியா, பிரித்ததுனால பூமியில் இருக்கிற எல்லா சகல நாட்டு மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாரை காட்டிலும் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் அப்படின்னு சொல்லி சர்ப்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. நீ உயிரோடு இருக்கிறனாலலாம் வயிற்றால நகர்ந்து போவாய், மண்ணை தின்பாய் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறார். சாபம் மட்டுமல்ல, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குறார். என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, இது உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வயிற்றால நகரும். பாம்பு பார்த்தீங்களா, ஊர்ந்து போகும். அந்த பாம்புக்கு விஷம் எதில் இருக்குன்னா வாயில் தான் விஷம், பல்ல விஷம், நாக்கில் விஷம். ஏன்? அது ஆதியில் ஏதேனில் அந்த ஏவாளை வஞ்சித்ததே இந்த வார்த்தையினால தான். அது மண்டையில் தான் பூரா விஷம், வாயில். அதனால் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் பூமியில் நினைச்சிவா நகர்ந்து போவா, பூமியில் மண்ணை தின்பாய் அப்படின்றார். எந்த பாம்பு மண்ணை திங்கும்? ஒரு பாம்பு மண்ணை திங்காது. சில ஒரு அன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட சொன்ன கேட்டாக்கு அவர் சொன்ன மண்ணொலி பாம்பு இருக்குல்ல, அது மண்ணை திங்கும். ஒரு பாம்பு மண்ணை திங்காது. அப்போ மண்ணை திம்பாயின்னு ஏன் சொன்னார் அப்படின்னு கேட்டால், அதில் தான் ஒரு பெரிய ஆழ்ந்த சத்தியம் இருக்கிறது. மனுஷன் மண்ணு. நல்லா கவனிக்கணும். நீ பூமியில் இருக்கும் போதெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொன்னான். அப்போ மண்ணை திங்குற ஒரு அந்த சர்ப்பம் இன்னைக்கு பாருங்கள், நிறைய பிசாசு என்னன்னு கேட்டால் மனுஷனை தான் தின்னுக்கிட்டு இருக்கு. மனுஷனுடைய உடம்புல பூந்துருது, ரத்தத்தை பூரா சொப்பிடுது. பெரும்பாலுமான காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தான். பெண்கள்கிட்ட தான் பிரவேசிக்கும். எதுக்கு அப்படின்னா, அவங்க தான் இறக்க குணம் உள்ளவங்க. அவங்ககிட்ட என்ன சொன்னாலும் அவங்க சரிம்பாங்க. பார்த்தீங்களா, இப்போ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு வச்சுடுங்களேன். சண்டை வந்த உடனே அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி அழகான ஒரு திட்டம் அப்படின்னு கேட்டால், அவள் விரும்புகிற ஆகாரத்தை கொடுத்து, அவள் விரும்புகிற காரியத்தை கொண்டு அவள் கையில் கொடுத்தா காணும், அந்த இடத்த விட்டு அப்படி இறங்கிடுவா, மனம் இறங்கி வந்துடுவா. என்னங்க அப்படின்னு இறங்கி வந்துடுவா. இதாங்க இன்றைக்கி நாட்டில் நடக்குது. அது எது தவறு எது சரின்னு என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணுங்க. நம்ம எதில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்? சர்ப்பத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், பாம்பினுடைய விஷத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். பாம்புடைய விஷம் நம்முடைய உடம்புல நிச்சயது இருக்குது. இந்த விஷத்தை இறக்கணும். இந்த விஷம் உள்ளே இருக்கிற வரைக்கும் சிலருக்கு மண்டைக்கு சரியில்லாமல் பேசுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்போ காரணம் என்னன்னு கேட்டால், உச்சில் இருக்க விஷம். அந்த விஷம் இருக்கிறதுனால விஷத்தன்மையாக பேசுவாங்க, குற்றப்படுத்தி பேசுவாங்க, காயப்படுத்தி பேசுவாங்க, தவறாக பேசுவாங்க, அநியாயமாக பேசுவாங்க, செய்தான்னு சொல்லுவாங்க, அதுக்கு 4 பேரை சோடிப்பாங்க. இப்படி தாங்க இன்றைக்கி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால தான் நிறைய குடும்பங்கள் இன்றைக்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, கோர்ட்டுக்கு போயிட்டு. ஏன்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் விவாகம் பண்ணின குடும்பங்கள்லாம் இன்றைக்கி எங்கே போயிட்டு? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போயிட்டு. காரணம், பிரிவினை. தேவன் குடும்பத்தை உண்டாக்கினார், சாத்தான் குடும்பத்தை உடைத்து கொண்டிருக்கிறான். உடைக்கப்பட்ட குடும்பத்தை மறுபடியும் ஒன்று சேர்ப்பதற்காகத்தான் தேவன் ஒரு மறுசீரமைப்பு உண்டாக்குறார். அந்த மறுசீரமைப்புக்குள்ள நாம் கண்டிப்பாக வரணுங்க. வந்தால் தான் நன்மை உண்டாகும். ஆனபடினாலே இந்த காரியத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனபடினாலே பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் சர்ப்பத்தை கேட்கல, சர்ப்பத்தோடு பேசல, சர்ப்பத்தை சபிக்கிறார்.
இப்போ அதுக்கு ஆகாரம் எங்கே இருக்குது? மனுஷன்ட்ட தான் இருக்குது. மனுஷன் மண்ணினால் உண்டானவன். அதனால் அவர் சொன்னார், மண்ணாக இருக்கிற மனுஷன் மண்ணாக இருக்கிற மண்ணுக்கே போவான்னு சொன்னார் இல்லையா? அந்த மண்ணை திங்கிறது தான் பாம்பினுடைய வேலை, சர்ப்பத்தினுடைய வேலை. ஆனபடினாலே நாம் இதை குறித்த ஒரு தெளிவோடு வாழுவோம், வாழ்க்கையை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.